நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஜூலை மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட பலனை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போது நாம் துலா ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ஜூலை மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் ரிஷபத்தில் 13 நாள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பிறகு 9ஆம் இடத்தில் 18 நாள் சிறப்பாக இருக்கிறார். அப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படும். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியில் கேது இருக்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் எப்போவுமே ஓரளவுக்கு எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய அன்பர்கள். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான, ஏன்னா ஞானகாரகன் இல்லையா கேது, இன்னும் அதிகமாக திங்க் பண்ணி பிரமாதமாக உங்களுடைய செயலை வெற்றிக்கனியாக மாற்றுவீர்கள். நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். தெய்வீக ஸ்தலத்திற்கு சென்று வருவீர்கள். இப்போது குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அதுவும் குறிப்பாக ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மட்டுமல்ல, நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள், அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். மற்ற குடும்பங்களுடைய வெளியார் நிகழ்ச்சிகளுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட சென்று விட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்கள் வாக்குஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் ஒருவர் தான், குரு. இப்போ 3 6இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. அதுலேயும் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கதவுகள், அதாவது வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். நல்லது நடக்கும். உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் இந்த ஜூலை மாதத்தில். 4ஆம் இடம் சனி பகவான், 4க்கும் 5க்கும் உடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ ஒரு கிரகம் ஆட்சியில் இருப்பவர் வக்ரம் பெற்றால் அவர் நீச்ச பலனை தருவார். அப்போ 4ஆம் இடம் ரொம்ப பவர்லெஸ் ஆகிடும். உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் படிக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தையோடு படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம் இல்லைங்களா? அதுவும் இப்போ நீட் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்.
ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 5ஆம் இடத்து அதிபதி 4இல் வக்ரங்கம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் நீச்ச பலனை தருகிறார். அப்போ என்னன்னா, பிள்ளைகள் பெரிய படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அதிகமாக எஃபர்ட் முயற்சி போட்டு இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும். நல்லா படித்தா தான் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 6ஆம் இடம் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் உங்களுக்கு குரு பகவான் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் ரொம்ப தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்து அதிபதி 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். செவ்வாய் பகவான். ராகுவும் அமர்ந்திருக்கிறார். என்னதான் ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் அங்கேயே ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால ராகுவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குமே ஒழிய அவர் எதுவும் கெடுதல் பண்ண வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 7ல் ராகு இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுன்னு சொல்லணும். ஆனால் 7க்குடையவன் அங்கேயே இருக்கிறார் செவ்வாய். அப்போது ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் பெருசாக ஒன்றும் பூதாகாரமாக இருக்காது. அதே நேரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக ஃப்ளரிஷ் ஆவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வந்து அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் கொஞ்சம் அன்னோன்யமாகவும் இருப்பாங்க. உள்நாடு அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். இந்த ராகு பகவான் வெளிநாடு அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ல் ராகு இருந்தால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே அதாவது மனைவியினுடைய தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். ஆனாலும் வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் பயம் ஒன்றும் தேவையில்லை. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது வரா கடன்கள் இருந்தால் இப்போ நல்லா வசூலாகும். யாராவது எப்போ வாங்கி போயிருப்பாங்க, நீங்களே அதை மறந்துட்டுருப்பீங்க. கை மாற்றம் வாங்கி போயிருப்பாங்க, இப்போ அதை கொண்டாந்து கொடுப்பாங்க. பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வரா கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஃபினான்ஷியல் ரீதியாக ஓரளவுக்கு ஒரு சவுண்டாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரன் காரகத்துவம் பெற்ற சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். ஏன்னா 9ஆம் இடத்திலும் சுக்கிரன் இருக்கிறார். இது அமக்கலமான ஒரு நிலை. பார்த்தீங்கன்னா சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள் எத்தனை பேர், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிரமாதமான ஒரு மாதம். இந்த மாதம் வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைச்சி உங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சூரியன், புதன் இணைந்திருக்கிறார்கள். புதன் 11 நாள் அங்கே இருக்கிறார் மாத கடைசியில். சுக்கிரனும் மாத கடைசியில் அங்கே வந்துடுறார். ஸோ 3 கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள் அங்கு இருந்து சஞ்சாரம் செய்து நல்ல பலனை, யோக பாக்கியங்கள், ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு லட்சுமி கடாட்சத்தை
வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனால் சூரியன் அங்கே 9ல் இருந்தால் காரகோ பாவனாசின்னு சொல்லுவாங்க. பட் இருந்த போதிலும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலும் சூரியன் மாத கடைசியில் அங்கே இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். இப்போ முதல் 15 நாள் ஒன்றா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அதுக்கப்புறம் கடைசி 15 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அவர் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பில், இல்லை குடும்ப ரீதியாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. 11 அதாவது 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது குரு பார்வையில் இருக்கும்பொழுது பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு அற்புதமான, ஒரு பொக்கிஷமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அரசு இயந்திரங்கள், அதாவது அரசு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. 11ஆம் இடத்து அதிபதி 10லும் 9ஆம் இடத்திலும் இருப்பது என்பது தொழில் ரீதியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசியல்வாதிகளுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 23, 24, 25 சந்திராஷ்டம தேதிகள் இருக்கிறதால இந்த 3 நாட்களில் புதுசாக எதுவும் எந்த ஒர்க்கும் செய்யாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அமக்கலமான ஒரு மாதம். ராசிநாதன் நல்லா இருக்கிறார். 7ஆம் இடத்துல 7 குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார். அற்புதம். 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இதை விட வேறு சிறப்பு வேறு என்னங்க வேணும் இந்த ராசி அன்பர்களுக்கு? இந்த ஜூலை மாதம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.